அனைவருக்கும் அன்பு வணக்கம். தமிழ் திரையுலகில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நடிகையின் வாழ்க்கை என்பது நாம் இன்றைக்கு பேசப்போகிற ஒரு நடிகையின் மறுவாழ்வின் பின்னணியில் இருக்கிற சில மர்மங்களை உடைப்பதற்கான ஒரு முயற்சியாக கூட நீங்கள் இந்த நிகழ்வை எடுத்துக்கொள்ளலாம். கிட்டத்தட்ட அந்த நடிகையினுடைய வாழ்க்கை என்பது நாம் இன்றைக்கு பார்க்கிற ஒரு திரைக்கதையை போன்றது அந்த நடிகையினுடைய வாழ்க்கை. அந்த நடிகை வேறு யாரும் அல்ல, நடிகை சோபாவின் தற்கொலையை பற்றி இன்றைக்கு பேச இருக்கிறோம். அந்த தற்கொலை உண்மையிலேயே தற்கொலையா, இல்லை அதற்கு பின்னணியில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறதா என்று தொடர்ந்து நாம் இன்றைக்கும் அந்த மர்மங்களை குறித்த விவாதங்கள் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் சோபாவின் மரணம் உண்மையில் தற்கொலையா? வாருங்கள் நேர்களே, விவாதிப்போம். இது திரையின் மறுபக்கம். ஆயிரத்தி 1980 மே 1 ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாள். அந்த நாளில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உலகமே உழைப்பாளர்களை கொண்டாடி கொண்ட இருந்த அந்த நாளில் என்னாச்சுன்னா தமிழகம் அதிர்ந்து போனது. தமிழகத்தில் ஒரு அசாதாரண சூழல் அங்கே நிலவிடுச்சு. காரணம், அன்றைக்கு தான் நடிகை சோபா அவர்கள் தற்கொலை செய்து கொண்டதாக செய்தி. தமிழ் திரையுலகில் மட்டும் இல்லாமல் தமிழ் உலகத்திற்கே இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகவும் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தியாகவும் அன்றைக்கு இருந்தது. நடிகை சோபாவை பற்றி நம்ம பார்க்குற போது 17 வயதில் சிறந்த நடிகைக்கான ஒரு தேசிய விருதை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அப்படி ஒரு சின்ன வயதிலேயே ஒரு மிகப்பெரிய உச்சத்தை அடைந்த ஒரு நடிகை. இதில் தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் சொல்லியிருக்கிறார், இது ஒரு தற்கொலை கிடையாது, இது ஒரு கொலை என்பது போன்ற ஒரு பதிவை அவர் இட்டதாக நம்முடைய வரலாற்றை படிக்கிற போது தெரிகிறது. இதில் அவருடைய ரோல் எப்படி இருந்துச்சு, அவர் என்ன பண்ணார், அவர் யாரை கொலையாளியாக சித்தரிக்க முற்பட்டார் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை இன்னைக்கு இந்த நிகழ்வில் நம்ம ஒரு வரலாறு பூர்வமாக, ஒரு ஆதாரபூர்வமாக நிறுவ இருக்கோம். 1977லேருந்து 80 வரையும் ஏறத்தாழ ஒரு 3 ஆண்டுகள் 17 படங்களுக்கு கதாநாயகியாக நடித்து இருக்காங்க. அவங்களுடைய நடிப்பு எப்படி இருக்குன்னு நிறைய ஆய்வாளர்கள் சொல்கிறப்ப அவங்க நடிகை சாவித்திரியினுடைய நடிப்பிற்கு ஒத்த ஒரு நடிப்பாக இருக்குது, அவங்களுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லாம் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறு வயதிலேயே தன்னுடைய குழந்தை வேடத்தை ஏற்று அவங்க எதில் நடிக்கிறாங்கன்னா, ஒரு மலையாள படத்தில் ஒரு குழந்தை வேடத்தில் 3 வயதில் ஏற்று அவங்க நடிப்பதாக நாம் பார்க்க முடிகிறது. 1966 குழந்தை நட்சத்திரமாக, அதான் பாருங்களேன், அந்த தலைப்பின் பேரும் தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் நடித்த அவங்களுடைய முதல் குழந்தை நட்சத்திர படம். அதனைத் தொடர்ந்து 1978 இயக்குனர் இமயம் பாலச்சந்தர் அவர்கள் இயக்கிய நிழல் நிஜமாகிறது படத்தில் ஒரு முக்கியமான ஒரு ரோல் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அதனால் தமிழ் சினிமாவின் உலகத்தினுடைய பார்வை நடிகை சோபனா பக்கம் வருகிறது. நிழல் நிஜமாகிறது அப்படிங்கிற பாலச்சந்திரனுடைய படத்துக்கு அப்புறமாவே சோபாவினுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையுது. அதற்கு பின்னாடி நடிகை சோபா முள்ளும் மலரும் படத்தில் நடிக்கிறாங்க. அப்படி நடிக்கிறப்ப அந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளராக இருக்கிறது யாருன்னா பாலு மகேந்திரா இருக்கிறார். அப்போது ஒரு நடிகை, ஒரு ஒளிப்பதிவாளர் இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறப்ப அவங்க நிறைய கன்னட படங்களில் கமிட் ஆகிறாங்க. குறிப்பாக அந்த கோகிலா அப்படின்னு சொல்கிற ஒரு கன்னட படத்தில் அவங்க கமிட் ஆகிறப்ப அந்த படத்தினுடைய வாய்ப்பு என்பது பாலுமகேந்திராவும் நடிகை சோபா அவர்களும் ஒரு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க. அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறப்ப இவரும் பாலுமகேந்திராவும் தன்னுடைய குடும்பத்தோடு அவர் வீட்டுக்கு போகிறப்போ ஒரு திட்டத்தட்ட ஒரு குடும்ப நண்பராகவே 2 பேரும் மாறிடுறாங்க. ஒரு நல்ல உறவு அவருக்குள்ளே இருந்ததாக சொல்லப்படுகிறது. சோபாவினுடைய தாய் ரிவீல் பண்ணுறாங்க என்னென்னா, சில நேரங்களில் பாலு மகேந்திரா தனது மகள் போல நினைத்து மகள்கிட்ட பழகியதாகவும் அவர் நல்லபடியாக பார்த்து கொண்டதாகவும் சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து இவர்களுடைய நட்பு அப்படியே டெவலப் ஆகுது. நட்பு ஒரு விதத்தில் அப்படியே காதலாக மாறுது. திடீர்னு 2 பேருக்கு திருமணம் நடக்கிறது. திருமணம் முடிந்த ஒரு சில மாதங்களுக்குள் இந்த தற்கொலையும் நடந்து விடுகிறது. நடிகை சோபா அவர்களுடைய அம்மா தன்னுடைய மகளுடைய மரணத்திற்கு ஒரு நீதி விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமரையும் ஆளுநரையும்
தன்னுடைய கடிதத்தின் மூலமாக சந்திக்கிறாங்க. சந்தித்து என்னுடைய மகளுக்கு வந்து நீதி விசாரணை வேணும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்கிறாங்க. ஏன் அவர்கள் அன்னைக்கு முதல்வராக இருந்த எம்ஜிஆருக்கு இந்த கடிதத்தை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இயல்பாகவே எழுகிறது. உடனே பிரதமர் ஆளுநருக்கு அவங்க கடிதம் கொடுத்தோடனே அவங்க வந்து ஒரு காவல்துறை இயக்குனரை ஏற்பாடு பண்ணி இந்த நீதி விசாரணையை தொடங்குறாங்க. இந்த நீதி விசாரணையினுடைய முதல் கட்டமாக சோபாவினுடைய அந்த எழுதின கடிதம் ஒன்று கிடைக்குது. அந்த கடிதம் என்ன சொல்லுதுன்னா, நிறைய அன்பு பாலுமகேந்திரா மீது நடிகை சோபா வைத்திருந்ததாகவும், அந்த சோபா வந்து பாலுமகேந்திரா அடிக்கடி தன்னுடைய முதல் மனைவி வீட்டுக்கு சென்று வரதை அவங்களுக்கு பிடிக்காம அடிக்கடி எங்களுக்குள்ள சண்டை நடந்ததாலாம் அதில் குறிப்பிட்டிருப்பதாக நம்ம பார்க்க முடிகிறது. இந்த விஷயத்தில் அடுத்த கட்டம் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பாலுமகேந்திரா இது குறித்து என்ன ரிவீல் பண்ணியிருக்காரு, என்ன அறிக்கை பாலுமகேந்திரா கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய முதல் சந்திப்பிலிருந்து குறிப்பிட்றார். அதாவது, நாங்கள் முதல்ல சந்தித்தப்ப நான் அம்முன்னு கூப்பிட்டேன், அவங்க வந்து என்னை அங்கிள்னு கூப்பிட்டாங்க. எங்களுடைய சந்திப்பு அப்படிங்கிறது அவங்களுடைய பொது அறிவை வந்து ரொம்ப விசாலமாக்கணும், அவங்க பொது அறிவை ரொம்ப பெருசாக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நிறைய புத்தகங்கள் நான் அவங்களுக்கு வாசிக்கிறதுக்கு நிறைய நான் கொடுத்தேன். அவங்களும் நிறைய புத்தகங்கள் வாசித்தாங்க. அப்புறம் வந்து நடிப்பு உலகில் அவங்க எப்படி இருக்கணும், நடிப்பில் எந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரணும், ஒரு ஒளிப்பதிவாளராக என்னுடைய கருத்தையும் சொன்னேன். அவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க. இப்படி போன்ற எங்களுக்குள்ள இப்படி ஏற்பட்ட அந்த நட்பு என்பது ஒரு காலகட்டத்தில் அது காதலாக மாறுது. விதியின் விளையாட்டு அது திருமணமாகவும் மாறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பாலுமகேந்திரா சொன்ன ஒரு முக்கியமான புள்ளி, கடவுளுக்கு சாட்சியாக நாங்கள் திருமணம் செஞ்சு கொண்டு மெட்ராஸ்லேயே தனியாக ஒரு வீடு எடுத்து வாழ்ந்தோம் அப்படின்லாம் அவர் தன்னுடைய அறிக்கையில் சொல்கிறார். பாலுமகேந்திரா ஒரு பேட்டியில் குறிப்பிட்றார், சோபாவுக்கும் தனக்குமாக நடந்த இந்த வாழ்க்கை பயணம்தான் மூன்றாம் பிறைக்கான கதை களத்திற்கான கரு அப்படின்னு சொல்கிறார். அவ்வளோ ரொம்ப முக்கியமான ரெண்டு பேருடைய வாழ்க்கை என்பது ஒரு தற்கொலையில் நடிகை சோபாவினுடைய வாழ்க்கை முடிந்தது. இந்த மர்மங்கள்லாம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறப்ப 2020 சிபிஐ முன்னாள் இயக்குனர் ஆர்கே ராகவன் ஒரு புத்தகம் எழுதுகிறார். ஏ ரோட் வெல் டிராவல்டு என்கிற ஒரு ஆங்கில புத்தகத்தை அவர் எழுதுகிறார். அந்த புத்தகத்தில் இந்த தற்கொலைக்கான நிறைய தீர்வுகளை அவர் சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார், இந்த மர்ம முடிச்சுகளை அவர் எப்படி அவிழ்க்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய வரிகளில் இருந்தே நம்ம பார்க்க போகிறோம் நேயர்களே. அந்த புத்தகத்தில் என்ன குறிப்பிடுறார் அப்படின்னா, சோபா திரைப்பட இயக்குனர் பாலுமகேந்திரா மீது காதல் கொண்டிருந்தார், தன்னை திருமணம் செய்து கொள்வார் என்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில் அவங்க இருந்ததாகவும், பிறகு அவர்கள் திருமணம் செய்ய மறுத்ததாகவும், சோபா வாழ்க்கையை முடித்துக்கொள்ள ஒரு தீவிர நடவடிக்கை எடுத்ததாகவும் அந்த புத்தகத்தில் ராகவன் குறிப்பிடுறார். மேலும் சில சர்ச்சைகள், இந்த தற்கொலை தொடர்பாக மேலும் சில சர்ச்சைகள் தொடங்கின உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த வழக்கை வந்து சிபிசிஐடிக்கு மாற்றிட்டு பாலுமகேந்திரா வந்து சோபா வந்து கொலை செய்யப்பட்டார், அவர் வந்து கொலை செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்டார் அப்படின்லாம் ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே தமிழக முன்னாள் முதலமைச்சர் வச்சார் அப்படிங்கிற பார்வையெல்லாம் நம்ம முன்னே சொல்லியிருந்தோம். அந்த பார்வைக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி இந்த புத்தகத்தில் இது ஒரு கொலை என்ற சந்தேகம் எங்களிடம் எந்த ஆதாரமும் இல்லை அப்படிங்கிறத முதல்ல ரிவீல் பண்ணுறாரு சிபிஐனுடைய முன்னாள் இயக்குனர். எம்ஜிஆர் வந்து இந்த விஷயங்களை, அதாவது இது கொலை அப்படிங்கிறத நிரூபிக்க அவரை வந்து பல முறை நேரில் அழைச்சி அது எப்படி நடந்ததாகவும் அவர் நடித்து காட்டியிருக்கதாக அவர் அந்த புத்தகத்தில் குறிப்பிட்றார். எப்படின்னா, ஒரு வெள்ளை கர்ச்சீஃபை வச்சு அவங்கள மறைச்சி அவங்க வாயில் அந்த வெள்ளை கர்ச்சீஃபை வச்சு அவங்களுடைய உயிர் போகுது, திரும்ப அவங்கள வந்து தூக்கில் தொங்க விடுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் நேராக நடித்ததாக தன்னுடைய மனதிற்குள்ளே அவர் கிளர்ந்த விஷயங்கள் எல்லாம் அந்த புத்தகத்தில் குறிப்பிடுறார். இந்த கருத்து அப்படிங்கிறது இந்த மர்ம முடிச்சுகளை அவிழ்க்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இந்த புத்தகத்தினுடைய இந்த வரிகள் இருப்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய தீர்வை தந்திருப்பதாகவே நாம் எண்ணுகிறோம். இந்த விஷயத்தில் எம்ஜிஆர் மிகவும் ஆத்திரம் அடைஞ்சு என்ன பண்ணியிருக்காருன்னா, இவரை அழைத்து பார்த்துருக்கிறார். இவர் வந்து இந்த கருத்திலே ஒரு உறுதியாக இருந்ததுக்கப்புறம் அவரை கூப்பிடுறதையும் அவரோடான சந்திப்புகளையும் அவர் வந்து நிறுத்தி கொண்டதாக நாம் பார்க்க முடிகிறது. எம்ஜிஆருக்கு மிக நெருக்கமான ஒரு மிக மூத்த அதிகாரி கே மோகன்தாஸ் அப்படிங்கிறவர்
இந்த குற்றச்சாட்டு, அதாவது பாலு மகேந்திராவுக்கு எதிரான இந்த குற்றச்சாட்டை நான் தூண்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மன்றாடினார் அப்படிங்கிறதெல்லாம் இதில் குறிப்பிடப்படுகிறது. இந்த விஷயம், அதாவது எம்ஜிஆருக்கு எதிராக சிபிஐ முன்னாள் இயக்குனர் செய்த இந்த செயல் அப்படிங்கிறது எம்ஜிஆருக்கு ஒரு மிகுந்த கோபத்தையும் ஒரு மிகப்பெரிய எரிச்சலையும் ஏற்படுத்தியதாக சொல்கிறாங்க. அவர் கடைசியாக அதில் குறிப்பிடுறது தான் அல்டிமேட்டான ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய காவல்துறையின் நாட்கள் எண்ணப்பட்டது அப்படின்னு அவர் தன்னுடைய புத்தகத்திலேயே குறிப்பிடுகிறார். இறுதியில் இந்த வழக்குக்கு பல்வேறு பரிமாணங்கள், பல்வேறு வண்ணங்கள் பூசப்பட்டாலும் இது ஒரு தற்கொலை என்பதை சிபிசிஐடி நிரூபிச்சிட்டாங்க. இப்படி வெளிச்சம் என்கின்ற மாயையை, வெளிச்சத்தில் இருக்கிற ஒரு வெள்ளித்திரையில் நடிக்கிற நடிகர்களுடைய இருண்ட பக்கங்கள் நிறைய இருக்கிறது. இது நீங்கள் சரி நான் சரி, நீங்கள் தப்பு நான் தப்பு என்பதற்கான நிகழ்ச்சி அல்ல. இது ஒரு கோட்பாட்டையும் அவங்க மீது திணிக்கப்பட்ட ஒரு இருண்ட ஒரு பக்கங்களுக்குமான தீர்வுகளை சுமப்பது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். திரையின் மறுபக்கம் தொடர்ந்து நிறைய இருண்ட பக்கங்களுக்கு வெளிச்சம் தரும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.